பிரைஸ் தி லார்ட். என்னோட நேம் கிப்சன். நாங்கள் சென்னையில் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் மேக்ஸ் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறேன். ஒரு எஜுகேஷன் கம்பெனியும் யூனிவர்சிட்டியும் டைப்பில் 2 கோர்ஸ் ரன் பண்ணுறாங்க. எங்களை வந்து கம்பெனி ஹையர் பண்ணி எங்களுக்கு பே பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கிளாஸ் எடுப்போம். லைக் 3 இயர்ஸ் பாண்ட் வந்து இந்த இயரோடு க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ் படித்தவங்க இப்போ 3rd இயர்ஸ் வந்துட்டாங்க. 3rd இயர்ஸ் மட்டும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்டாஃப் நீடடாக இல்லை. மேக்ஸ் 2 சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் நாங்கள் ஃபேக்கல்ட்டி 2 ஃபேக்கல்ட்டி இருக்கோம். அதனால் எனக்கு என் கூட ஒர்க் பண்ணுற சார் வந்து எனக்கு சீனியர். ஸோ அவங்கள ரீட்டைன் பண்ணிட்டாங்க. 23rd மே வந்து ஹெச்ஆர் எனக்கு மார்னிங் கால் பண்ணி 2 சப்ஜெக்ட்டுக்கு 2 ஸ்டாஃப் நீடடாக இல்லை, ஸோ நீங்கள் வந்து நீங்களே ரெசிக்னேஷன் மெயில் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன். அவங்க ஓகே ஷேர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, நானும் எந்த மெயிலும் ட்ராப் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒர்க்குக்காக தான் சென்னைக்கு வந்திருந்தோம், என்ன பண்ணேன்னு ஷாக்காக இருந்துச்சு. பட் இஃப் இட் இஸ் காட்ஸ் வில் லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு நான் ப்ரே பண்ணேன். ஆனாலும் ஒரு சின்ன கலக்கம், அடுத்து என்ன பண்ணணும், பிஜி ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறம் 21st ஜூன் வந்து ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் நடந்துச்சு. அந்த ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் டேஃப்னிகாட்ட லாஸ்ட்டாக பேசினேன். அப்போ பேசும்போது டேஃப்னிகா, டோன்ட் ஃபியர், திங்ஸ் ஓன்ட் சேஞ்ச், நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, நீங்கள் ஏதோ ஒரு காரியம் எப்படி நடந்துருமோன்னு பயப்படுறீங்க, ஆனால் அந்த காரியம் நடக்காது அப்படின்னு கர்த்தர் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சுச்சுவேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் டெஃபினிக்காக ஓகே வெயிட் அண்ட் சி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணேன். என்னென்னா, இது உங்களோட சித்தம் அப்படின்னா இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன். எதுவாக இருந்தாலும் உங்கள் சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஜூலை 4th வந்து காலேஜ் ஓப்பன் ஆகுது. ஆனால் அன்னைக்கு காலேஜ் போக முடியாது. ஆனால் ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை யார்ட்டையாச்சும் நான் இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலாமான்னு யோசிச்சேனாலும் வேண்டாம், நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், கடவுள் நம்மளுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவாங்க, எந்த காரியமாக இருந்தாலும் சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு அன்றைக்கி நான் காலேஜ் போகல. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே 5th ஜூலை அகைன் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் நடந்துச்சு. நான் அப்போது ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு மென்டார் மேம் மெசேஜ் பண்ணுறாங்க. லைக் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட், அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்காக நான் உங்களை ஹையர் பண்ணுறோம், ஹவர்லி பேசிஸில் பே பண்ணுறோம், ஓகேவான்னு கேட்டிருந்தாங்க. தென் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க மண்டே கால் வரும், நீங்கள் வெனஸ்டே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லைக் கடவுள் சொன்ன மாதிரியே நீ பயப்படுற மாதிரி காரியங்கள் நடக்காது, எந்த ஒரு மாற்றமும் வராதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்ன வார்த்தையை அப்படி கடவுள் நிறைவேற்றின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.